ஒரு நம்பிக்கை உத்வேகம் பிறக்க போகுது. ஏன்னா 3ஆம் இடமே முயற்சி ஸ்தானம் தான். அந்த முயற்சி ஸ்தானம் எப்பயுமே நான் சொல்ற மாதிரி இந்த 11ஆம் வீட்டு அதிபதி தான் குரு. 8-11 இருந்தாலும் இந்த 11ஆம் வீட்டு அதிபதி குரு அப்படின்னு லாபத்தை கொடுக்க காத்திருக்கக்கூடிய இந்த குரு உங்களுடைய 3ஆம் இடத்துல போது 3-11 இயங்கெல்லாம் இடங்க போது முயற்சியின் மூலமாக லாபம் வரக்கூடிய காலகட்டம். அப்ப என்ன பண்ணணும், நம்ம முயற்சி பண்ணணும். நிறைய பேருக்கு டிராவல் அதிகரிக்கலாம். 3ஆம் இடம்னாலே டிராவல் இண்டிகேட் பண்றதுனால நிறைய பேருக்கு ஒரு சின்ன டிராவல் பண்றது, அதுவும் போய் அமர்ந்திருக்கக்கூடிய வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே தண்ணீர் சார்ந்த வீடு. நிறைய தண்ணீர் இருக்கக்கூடிய இடம், மழை பொழியக்கூடிய இடம். நிறைய இந்த கோவாக்கு போறேன், இந்த பீச்சுக்கு போறேன், இந்த நார்த் இந்தியா போறேன், இந்த மாதிரி டிராவல் பண்ணி அதன் மூலமாக சில சந்தோஷங்களையும் அதன் மூலமாக சில சௌகரியங்களையும் அடையக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு இந்த மாதம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் இணக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதிரி இறுக்கமா இருந்த மனநிலை எல்லாம் மாறி கொஞ்சம் இணக்கமா மாற போறீங்க. ஒரு மாதிரி இருக்கு எனக்கு சொல்ல தெரியல, ஒரு 2 மாசமா ஒரு மாதிரி மனசை போட்டு ஏதோ ஒண்ணு இருக்கிட்டே இருக்கு அப்படின்ற நிலைமை எல்லாம் விட்டு மென்டலி ஃப்ரீயாக போறீங்க. சோ குரு என்ன பண்ண போறாரு, உங்களுடைய மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போறாரு. 7ஆம் இடத்துக்கு குருவுடைய பார்வையா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு எதிர்பாலித்தம் மூலமாக, எதிராளர் மூலமாக, ஒரு ஆப்போசிட் ஜெனரல் மூலமாக, இல்ல எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் மூலமாக நீங்கள் இயங்குவீர்கள். அப்ப நிறைய உங்களுக்கு உழைக்கிறது போல அடுத்தவர்களுக்காக உழைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவை மாறும். இந்த எஃபெக்ட் எனக்கு போட்டுதான் நானே ஜெயிச்சிருப்பேன், என்ன பண்றது, நான் அவனுக்கு போடுற மாதிரியான சூழல் வந்துருச்சுன்ற மாதிரி உங்களுடைய உதவி மற்றவர்களுக்கு தேவைப்படக்கூடிய